உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 வகையான மாணவர்கள் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து இதுதான்ப்பா பாதை அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னா அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாது நீங்கள் எங்கள் கூட வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாணவர்களில் நிறையா பேர் நீங்களும் கூட ஓடுனா தான் நாங்களும் ஓடுவோம், இல்லைன்னா நாங்கள் ஒரே இடத்துல நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி. போன வாரம் 2வது வாரம் நம்ம டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஆல்ரெடி எல்லா வீடியோவும் எடுத்தாச்சு. ஸோ அதனால் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், நான் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் பொறுமையாக நிதானமாக, ஏன்னா பொங்கல் லீவ் வருது, எந்தெந்த டைம் எப்போ யார் யார் படிப்பீங்கன்னு தெரியாது, அதனால் அதை நீங்கள் படித்து 2வது வீக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னால் 2வது வீக்கில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நீங்களும் எங்கள் கூட ஓடுனா தான் நாங்களும் ஓடுவோம். நீங்கள் வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல இருந்து போடுங்க, நீங்கள் அப்போ போட்டால் தான் நாங்கள் அந்த வீடியோவை அன்னைக்கு பார்ப்போம், பழைய வீடியோலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. உங்களோட டெஸ்ட் ரிசல்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மேக்ஸு தான், அதே சயின்ஸு தான், அதே சோசியல் சயின்ஸ் தான், எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குதுன்னு கேட்டால் முடியாது சார், நீங்கள் அன்னைக்கு வீடியோ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கொடுங்க, அதே ஃபேஸு தான் இருந்தாலும் கேட்க மாட்டீங்க. அதனால என்ன பண்ண போகிறோம்னா, நானும் திரும்ப உங்களோடைய ஓடலான் இருக்கேன், கூட நானும் ஓடுறதா முடிவு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்டிடியூட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் 3வது வாரமாக கடையெடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம். ரொம்ப எளிது, ரொம்ப மிகவும் சுலபம், புரிந்தால் மட்டுமே மிக எளிதாக இதில் நீங்கள் தேர்வு செய்து விடலாம். ஸோ அதன் அடிப்படையில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டிஎன்பிசியில் 2 கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் கேட்கக்கூடிய கேள்விகளை 2 கேள்விகள் எதிர்பார்த்தலாம். ஸோ 1 + 1 3 மார்க் உங்களுக்கு ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஃபிட் லாஸில் எப்போதும் போல் சொல்கிறதான், இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பிடிஎஃப் அப்படின்னா, அதோட ஒர்க் அவுட் பிடிஎஃப், ஒரு 12 கேள்வி இருக்குது. இன்றைக்கி இந்த ப்ராஃபிட் லாஸை பார்த்துட்டு அட்டன் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகும், பாருங்க, அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அதனால் இனிமேல் உங்கள் கூடயும் நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எடுத்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப எடுக்கிறேன், வேறு என்ன பண்ணுறது, பார்த்துருவோம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்றைக்கி டே 1. ஸோ இன்றைக்கி 3வது வாரம், மறந்துடாதீங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். சரிங்களா? முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸில், அதாவது லாபம் நட்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம், வாங்கி விலை என்ன, விற்ற விலை என்ன. ஒரு பொருள் எந்த அடக்க விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது விற்ற விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடக்க விலைன்னு நான் இங்கே சொல்கிறது காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலைன்னு சொல்லலாம், உண்மை விலைன்னு சொல்லலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஸோ உண்மை விலை என்று கூறுவார்கள், உண்மை விலை என்று கூறலாம், அல்லது வேற என்ன சொல்லலாம், அடக்க விலை என்று கூறலாம். இதுவே விற்ற விலை அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம விற்ற விலை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, விற்ற விலை. பொதுவாக ஒரு பொருளோட லாபமாக நட்டமாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இது 2 இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றா 20 ரூபாய் லாபம். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றா 20 ரூபாய் நட்டம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே எத்தனை பொருள் வாங்குறாங்களோ அத்தனை பொருளை தான் இங்கே விற்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டிவியை வாங்கி அந்த ஒரு டிவியை இவர் விற்றா தான் அவருக்கு லாபம் நட்டம் கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே 10 பொருளை வாங்கி அதே 10 பொருளை விற்கணும், அதாவது குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். குவான்டிட்டினா பொருட்களின் எண்ணிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 2 டிவியை இல்லைன்னா 2 பழம், 2 பழத்தை 6 ரூபாய்க்கு வாங்கி, 2 பழத்தை 6 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 3 பழத்தை 6 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா லாபம் நட்டம் கண்டுபிடிக்கலாமா? 6 - 6 லாபம் நட்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்க வேண்டும். அதாவது அதன் எண்ணிக்கை, இங்கே 2 பழங்கள் இருக்குது, இந்த 3 பழங்கள் இருக்குது, அதை முதல்ல சமப்படுத்தணும். எப்படி சார் சமப்படுத்தணும்? ஒரு நம்பரால் பெருக்கணும். இப்போ இங்கே 3ஆல் பெருக்குங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 பழத்தை 6 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 3ஆல் பெருக்குனீங்கன்னா 2 6 பழத்தை அதே 3ஆல் இங்கே பெருக்கணும், 18 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு.
அப்போ 6 பழத்தோட என்ன விலை கிடைச்சிருச்சு? வாங்கி விலை கிடைத்து விட்டது. நான் 3ஆல் பெருக்கிறேன். அப்போ இங்கே எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கே 2ஆல் பெருக்காதான் 6 பழம் என்று வரும். அப்போ அதனால் இதையும் 2ஆல் பெருக்குனா அப்போ 6 12 பழம், 12 ரூபீஸ், சாரி 12 ரூபாய். அப்போ 6 பழத்தை 18 ரூபாய்க்கு வாங்கி 6 பழத்தை 12 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ 18 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு. லாஸு. இனிமேல் நீங்கள் இந்த 6 பழத்தை மறந்துடலாம். அப்போ ஒரு பொருளை 18 ரூபாய்க்கு வாங்கி அதே பொருளை 12 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. எனவே அவருக்கு நட்டம். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக மாற்றணும். இப்போ இந்த இடத்துல 3ஆல் பெருக்குனீங்க, இந்த இடத்துல 2ஆல் பெருக்கிக்கிங்க. புரியுதுங்களா? இதை 6ஆ மாற்றுறதுக்காக 3ஆல் பெருக்கிறேன், இதை 6ஆ மாற்றுறதுக்காக 2ஆல் பெருக்கிறேன். கிளியர்? மறந்துடவே கூடாது, மறந்துடவே நீங்கள் கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம்? ஒன்று ப்ராஃபிட் கிடைக்கலாம், அல்லது லாஸ் கிடைக்கலாம். ஒரு பொருளை அவர் 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறார்னா அவருக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஒருவர் 100 ரூபா ஒரு பொருளை வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு கண்டிப்பாக லாஸ் தான் கிடைக்கும். பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு பொருளை வாங்கி பொருளை விற்றா லாபம் எவ்வளவு நட்டம் எவ்வளவுனா சொல்லி விட்டு போயிடுவீங்க. ஈஸியாக மைனஸ் பண்ணிட்டா தெரிஞ்சு போச்சு. ஆனால் லாப சதவீதம் என்ன, நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? இப்போ இந்த இடத்துல லாப சதவீதம் நட்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஃபார்முலா என்னென்னா டிஃபரண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. டிஃப்ரெண்ட்னா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். எது பெரிய நம்பர் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். லாப சதவீதத்துக்கு வேறு ஃபார்முலா, நட்ட சதவீதத்துக்கு வேறு ஃபார்முலா கிடையாது. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் தான். சரி, ஃபஸ்ட்டுக்கு 120லேருந்து 100 போனுச்சுன்னா வித்தியாசம் 20 டிவைடட் பை, புரியுதா? சரி, ஸோ எவ்வளவு? 100 போடணும் இன்ட்டு 100. நல்லா கவனிச்சுக்க, பேசிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த 100 மேலே இருக்குன்னு அர்த்தம், 100 மேலே இருக்குன்னு அர்த்தம் இந்த இன்ட்டு போடுறது. ஸோ 100 20%. சார் லாபமாக நட்டமா? அதை நீங்கள் இதை பார்த்து தான் சொல்லணும். 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றா லாபம் 20% லாபம். அப்போ இதுக்கு கண்டுபிடிங்க வித்தியாசம் 20 கீழே டிவைடட் பை இன்ட்டு 100 இன்ட்டு 100. இந்த 100ங்கிறது எதை குறிக்குது? இந்த 100ங்கிறது பர்சன்டேஜில் வர சதவீதம், இதுங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 20% இங்கே நட்டம். ஃபார்முலா ஒன்று தான், போட்டுருங்க. ஈஸி. சொல்லிடலாமா? போட்டுடலாம் தானே? சரி சார். இப்போ சார் ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸோ செல்லிங் ப்ரைஸோ கொடுத்துட்டு, இப்போ இது 1200 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்கிறாரு. லாபமாக நட்டமானா பார்த்தா தெரியும், நட்டம். சாரி, லாபம் லாபம் லாபம். 1200 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்றா லாபம் 300 ரூபா லாபம், அப்படி தானே? வித்தியாசம் எவ்வளவு? 300 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 1200 இன்ட்டு 100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 1 3 3, 4 3 12, 1 4 4 எத்தனை 4 25. அப்போ 25% என்னது? லாபம் சொல்லிடலாம். டிஃபரண்ட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட்டா. 1200 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், லாஸ் கண்டுபிடிக்கணும், எது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸும் தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை அது கொடுக்காம இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க அல்லது லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இதை ரெண்டையும் கொடுத்து இது ரெண்டில் எது வேணாலும் கேட்கலாம். இப்போ என்னன்னா இதில் எதை வேணாலும் கொடுத்துட்டு இதை கேட்கலாம். எப்படி சார்? இதை ரெண்டையும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பார்த்த ஃபார்ம் ஒரு சம் இருக்கே, அதையே நான் கொஸ்டின் எடுக்கிறேன். 25% லாபத்தில் ஒரு பொருளை 1500 ரூபாய்க்கு விற்றால் அதன் அடக்க விலை என்ன? கேட்கலாமா? கேட்கலாமா?
இதே கேள்வி 25% லாபத்தில் ஒரு பொருளின் அடக்க விலை 1200 எனில் அதன் விற்ற விலை என்ன கேட்கலாமா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ரெண்டும் கொடுத்து இதில் ஏதாவது கேட்கலாம். இல்லை என்றால் இந்த ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கேட்கலாம். இல்லை லாஸில் கொடுத்துட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்கலாம். அப்படி கொடுத்தா என்ன ஃபார்முலா? மொத்தமே 2 ஃபார்முலா தான் சார். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே கொடுத்து ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டால் அதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? அதுக்கு ஃபார்முலா இப்போ தானே சொன்னேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மற்றும் செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் கேட்டாலோ இல்லை லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாலோ ஒரே ஃபார்முலா தான். என்னது? டிஃபரண்ட்டு டிவைடட் பை என்னது? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டால் இதுதான் ஃபார்முலா. ஒருவேளை லாஸ் பர்சன்டேஜ் இல்லை ப்ராஃபிட் பர்சன்டேஜில் ஏதாவது ஒன்று கொடுத்து காஸ்ட் ப்ரைஸோ செல்லிங் ப்ரைஸோ கொடுத்து ஒன்று என்னன்னு கேட்டா, இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்கல கேட்டுட்டு இருக்காங்க, இதில் ஒன்று கொடுத்து காஸ்ட் ப்ரைஸோ செல்லிங் ப்ரைஸோ கொடுத்தா என்ன சார் ஃபார்முலா? ரொம்ப சிம்பிள் சார். ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இப்போ ஆன்சர் போட்டுருவீங்க. என்ன சார்? ரொம்ப ஈஸி. காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு அதனுடைய ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்க்கணும். ப்ராஃபிட்னா +100, ப்ராஃபிட்னா +100, லாஸ்னா -100. ப்ராஃபிட்னா +100, லாஸ்னா -100 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு வர்றது தான் செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா போதும் சார். எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் சார். இப்போ சொல்லுவோம் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ இந்த சம் எடுத்துக்கிறேன். 1500 ரூபா செல்லிங் ப்ரைஸ். முதல்ல நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இருங்க, அதை சின்னதாக்கிடலாம். எஸ், இங்கே இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுக்குறேன். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் காஸ்ட் ப்ரைஸ் தெரியுதா? ஓகே ஃபைன். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நமக்கு தெரியல. அதனால எக்ஸு இன்ட்டு டிவைடட் பை இங்கே 100 சீக்குவல் டு என்ன தெரியுது? செல்லிங் ப்ரைஸ். இங்கே செல்லிங் ப்ரைஸ் தானே, அவனையும் கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் 1500. எத்தனை சதவீதம்? 25% லாபம். அப்போ 100ஓட கூட்டணும். அப்போ 100 + 25 125. அழகு. புரியுதா? 100 + 25 125. அப்போ 25ஆல் அடித்தா இது 5, இது 4. 4 5 5 3 5 15. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 இங்கே போணுச்சுன்னா 1200. ஆன்சர் கிடைத்து விட்டது சார். ஒருவேளை இப்படி கேட்குறாங்க, 1200 கொண்ட அடக்க விலையின் ஒரு பொருளை 25% லாபத்தில் விற்றால் அதன் விற்ற விலை என்ன? அப்போ அடக்க விலை கொடுத்துட்டாங்க 1200. அதே லாபம், அதனால் 25 கூட்டினா 125. தெரியறது தான், கண்டுபிடிக்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ். அதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸி. 2 இதை அடிச்சிடலாம். 4 5 5 25 அடிச்சிடலாம். 4 1 4 3 12 3 15 2 0 1200 செல்லிங் ப்ரைஸ் வந்து விட்டது. இதே தான் லாஸுக்கும் 100ஓட மைனஸ் பண்ண போகிறீங்க. இதுவே 25% லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான். எப்படி? எக்ஸு இன்ட்டு 100ல் 25 போணுச்சுன்னா 75 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இந்த 1500 லாஸாக இருந்துச்சுன்னா. லாஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ அதே போல் 25ஆல் அடித்தோம்னா 3 4 1 3 3 5 3 15. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2000 லாஸாக இருந்துச்சுன்னா. இதுவே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 2000ன்னு கொடுத்துட்டாங்க, 2000 கொடுத்துட்டாங்க, அதே 25% லாஸ் அப்படின்னா அதே 2000 25% லாஸ். அப்போ 100ஓட மைனஸ் பண்ணணும் 75. நான் சொல்கிறது புரியுதா? 100ஓட மைனஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. 2 0க்கு 2 0.
இது ரெண்டையும் கூட பெருக்க போகிறீங்க. ஸோ 2 75 150, ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியதான், 1500. அப்போ 2000 ரூபா ஒரு பொருளை அவர் 1500 ரூபாய்க்கு விற்றதுனால 25% நட்டம். இவ்வளோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது, போட்டு அவ்வளோதான் கிடையாது. அப்போ ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு செல்லிங் ப்ரைஸ் இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற மேக்ஸு. நான்லாம் சொல்லி கொடுக்கலப்பா, நீங்கள் தான் போட போகிறீங்க. மொத்தம் 12 சம் லாபம் நட்டத்தில் டே 1 ஒரு கணினியை 7560க்கு வாங்கி 8400க்கு விற்றால் லாப சதவீதம் காண்க. ஓகேங்களா? சதவீதம் தான் டிவைடட் பையில் இருந்தால் அப்படியே விட்டுருங்க, கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 36 வாழைப்பழங்களை 108 ரூபாய்க்கு வாங்கி 18 வாழைப்பழங்களை 81க்கு வீதம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இத்தனை பொருளை வாங்கி விற்கிறாங்கன்னா அத்தனை பொருளுக்கு கண்டுபிடிச்சி கடைசியில் இப்போ நான் ஒன்று சொன்னேன்ல, 6 பொருளாக மாற்றிக்கிட்டீங்க, இங்கே 6 பொருளாக மாற்றிக்கிட்டீங்க, வந்த ஆன்சரில் டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா ஒரு பழத்துக்கான ஆன்சர் கிடச்சிரும். அதான் கேட்பாங்க. ஸோ அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இன்றைக்கி இதெல்லாம் டக்கு டக்குன்னு பாருங்கள். ஒரு டஜன் என்னென்னு கேட்டுறாதீங்க. ஒரு டஜன்னா 12 பழம். ஒரு டஜன் பல்புனா 12 பல்பு. ஒரு டஜன் பழம்னா 12 பழம். அதான் ஒரு டஜன் முட்டைனா 12 முட்டை. ஒரு டஜனுங்கிறது 12. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 சம் இன்றைக்கி டெகடெகடன் போட்டுட்டு சாயந்தரம் வந்துருங்க. ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ அடுத்து வந்துடும். வேறு என்ன பண்ணுறது? உங்களுக்காக அடுத்த வீடியோ பாலிட்டி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ளே இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். இதுதான் டார்கெட். சரிங்களா? மீண்டும் சந்திக்கு வரவங்களுக்கு விடைபெறுது உங்களை அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம். நல்லபடியாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நான் உங்கள் விருப்பத்துக்காகத்தான், உங்கள் விருப்பத்துக்கு எனக்கு நான் வரேன். இது ஆல்ரெடி எடுத்தாச்சு, இருந்தாலும் ஏன் திரும்ப எடுத்து அப்லோட் பண்ணுறோம்? நீங்கள் அப்போ தான் வருவீங்கிறதுக்காக. அடுத்த பாலிட்டி திரும்ப அடுத்த ஒரு வீடியோஸ் வந்துடும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் மட்டும் போன வாரம் தான் எடுத்தது, அதனால் தமிழுக்கு திரும்ப வீடியோ கேட்காதீங்க. தமிழுக்கு மட்டும் நீங்கள் வீடியோ கொடுக்குறத படிச்சுட்டு ஷார்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்போதும் போல் பேட்சில் இருக்கிறவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எப்போதும் போல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கு பிறகு உங்களுக்கு விடைபெறுவது உங்களை அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.